நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எண்கள் நமது கண்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலியமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எண்கள் நமது கண்கள் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே எண்கணிதத்தோட சாம்ராஜ்யத்தினோட தலைவரான உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. எண்கணிதம் மட்டும் இல்லைங்க, எண்கணிதம், ஆன்மீகம், வாஸ்து, ஜாதகம் இந்த எல்லா துறைகள்லையும் நமக்கு என்னெல்லாம் பண்ணா நல்லது, நமக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும், எண்கணிதத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விளக்கத்தையும் பல ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வருடம் 2 வருடம் கிடையாது, கடந்த 50 ஆண்டுகளா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே வகையில இன்னைக்கும் எண்கணித நிகழ்ச்சிக்கு நம்ம சாரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நேர்ல எண்களின் சார்பாகியும் என்னுடைய சார்பாகியும் உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி அவர்களை வருக வருக என மேடை கலைக்கிறேன். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க சார். சிவங்க முக்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கணும் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தமிழரசிங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி சாரை பார்த்துருக்கீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? வணக்கங்க, சிவாய நம்ம. நான் சாரை வந்து இன்னைக்குன்னு பார்க்க வரல, 1990 பார்த்துட்ருக்கேன் அவரை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1990 நான் வந்தேன் அவர்கிட்ட. என்னோட பேர் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி வந்தேன். சரிங்க. அவர் அது சேஞ்ச் பண்ண வேண்டாம், உங்களுக்கு இதே நல்லா இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அவர் தான் பேர் வச்சார், என் பையனுக்கு அவர் தான் பேர் வச்சார், என் பேரம்பேத்திக்கும் அவர் தான் பேர் வச்சார். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்த்தும் போது பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேர் கரெக்டாக அமைஞ்சிட்டா அது வாழ்க்கையில் எல்லா புகழும் கொடுக்குங்கிறத நான் இவரை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இப்போ குழந்தைகளுக்கு பேர் வைக்க எந்த குழந்தை பிறந்தாலுமே நான் உங்களுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணுறது, அந்த குழந்தைக்கு நல்ல பேராக வைங்க, செலக்ட் பண்ணி நல்ல பேராக வைங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அது அந்த பேர் ஒன்று அமைஞ்சதுனாலேயே அவங்களுடைய ஃப்யூச்சரு எல்லா தடைகளையும் மீறி போய்கிட்டே இருக்குங்கிறத நாங்கள் அனுபவத்தில் உணர்ந்து சொல்கிறோம் நாங்கள் இதையை. ரெண்டாவது, இப்போ நான் எதுக்காண்டி சாரை பார்க்க வந்திருக்கேன்னா, என் பையனுக்கு அவர் தான் பேர் வச்சார். ஓகே மேடம். ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து 15ஆம் தேதி தான் டெலிவரி டேட்டுன்னு எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் சார் சொன்னார் 12ஆம் தேதியே பிறந்துடும். உறுதியாக நான் சொல்கிறேன், 12ஆம் தேதி பையன் பிறந்துடுவான்னு சொன்னார். அப்போ யாருமே எங்கள் வீட்டில் நம்பலை. ஆனால் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 12ஆம் தேதி பையன் பிறந்தான். அவர் தான் வந்து பேர் நேரில் என் பையனுக்கு வச்சார். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே படித்து மெரிட்லேயே தான் படித்து வந்திருக்கிறான். இன்றைக்கி மட்டுமே படிச்சிருக்கிறான். இப்போ யூபிசி பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அவனை பார்த்து அவனுக்காண்டி கேட்கணும், மேலே அவன் படிக்கலாமா, வெளிநாடு போகிறானா, வெளிநாடு போக மாட்டேன்னு சொல்கிறான், யூபிசி பண்ணிகிட்டு இருக்கான், அது அவனுக்கு கிடைக்குமா என்னங்கிறத அவருக்கு வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலான்றக்காண்டி தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் எண்கணிதத்தோட முக்கியத்துவம். நம்ம பேர் எப்படி செலக்டிவாக வைக்கிறோம், நியூமராலஜி வைஸ் பேர் வச்சா எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். சார், எங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க, கேட்கும் போதே புல்லடிக்கிற மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னாங்க. இதுக்கான விளக்கம் சொல்லுங்கள் சார். அதாவது 8ஆம் எண்ணில் ஒருத்தர் பிறந்தால் அவருக்கு 1ஆம் தேதி, மேக்ஸிமம் 1ஆம் தேதி தான் குழந்தை பிறக்கும். 3ஆம் எண்ணில் பிறந்தால் 6ல் பிறக்கும். பெயர் 3ஆம் எண்ணில் இருந்தால் 3ஆம் எண்ணிலையும் பிறக்கும். இவங்க பெயர் வந்து தமிழரசின்னா 21. அதுதான் வச்சு தான் அந்த நம்பர் நம்ம கணக்கு போகிறோம். 12ஆம் தேதி பிறக்கும். இது வந்து விஞ்ஞானபூர்வமான உண்மை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம். வெறும் நியூமராலஜி இல்லை, இது ஒரு சயின்ஸ், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம். இப்போ அவங்க சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. அவங்க நாளுடைய கஸ்டமராக இருக்கிறது மட்டுமல்ல, ஃபேமிலி நண்பர்களாக இருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் எண்கணிதத்தை அவர்களால் உணர்ந்து யார் அவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டாலும் இங்கே அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்படி பல பேர் சொல்லிக்கலாம். நிறைய பேர்த்த அனுப்பிச்சுட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்க ஒழுங்காக அவங்க பண்ணலை, எழுதவெல்லாம் இல்லை, எழுதலைன்னா வந்து சக்ஸஸ் ஆகாது. அதையும் வந்து அவங்ககிட்டயே சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சிட்டு அவங்க சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இப்போ அவங்க சன்னுக்கு பற்றி பேசலாம். சன்னுக்கு பேர் வச்சேன், நல்லா வந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமா தான் சொன்னாங்க. இல்லை, நல்லா வந்துட்டு இருக்கா, நல்லா வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இப்போ அவனுடைய எய்மில் இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது, 100% இருக்குது. இருந்தாலும் அவர் வாயில நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற கண்டி நான் கண்டிப்பாக மேடம் சார் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேர் சொல்லிடலாம். டேட் ஆஃப் பர்த் 12 சொல்லுங்க 3 2001. எஸ் அஸ்வின் பாலாஜி.
அஸ்வின் பாலாஜியோட லைஃப் அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு அவங்க அம்மா டைரக்டா வந்திருக்காங்க. ஸோ சார் இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்க ரெடியா இருக்காரு. சொல்லலாமா சார்? ஒவ்வொரு மாதத்திலும் 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் குருவின் ஆதிக்கம் பெற்ற, இந்த குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்கள். கூட்டு எண் வந்து 9, 3, 9, இந்த ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷன். தேவகுரு, மனித குரு ரெண்டு சேர்ந்தது இந்த 3 and 9. 3, 6, 9 ஒரு யூனிட். அறிவு, ஆற்றல், செல்வம் மூணுமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பிறந்த உடனே நம்ம ஏன் 3 கொடுத்தோம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 0 அவர்கள் தன்னுடைய புக்கில் 3ஆம் எண்ணுக்கு 6ஆம் எண் பகை என்று எழுதிவிட்டார். அதை தழுவி 1000 புத்தகங்கள் தப்பாக வந்துவிட்டது. என்னுடைய அனுபவத்தில் 3 6 நெருங்கிய தொடர்பு. 3ஆம் எண்ணுக்கும் 6ஆம் எண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு தான் இந்த பெயர் வைக்கிறது. இதே இந்த குட்டிக்கு 24ஆம் எண்ணில் பெயர் வைத்தால் மைனஸ் ஆகும், 42இல் பெயர் வைத்தால் மைனஸ் ஆகும். அப்போ 33 மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய கணக்கு இந்த 3 and 6 நிறையா இருக்குது. அதனால் இந்த குழந்தையை பொறுத்தளவுக்கு கல்வியினுடைய தரம் சிறப்பாக வந்துருச்சு. இதுக்கு மேலே படிக்கலாம்னு நினைக்க வச்சா வாய்ப்பு கம்மி. அவருடைய மனம் பூரா கல்வி இருந்து வெளியில் வந்துச்சு. நல்ல ஜாப்புக்கு போகணும், ஃபாரின் போகணும், பெரிய லெவலுக்கு வரணும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், அந்த அளவுக்கு அது சாதிச்சு. ஏன்னா வீரன் வந்து 9, 9னா செவ்வாய், செவ்வாய்னா வெற்றி. நிறைய அவங்களுடைய லட்சியங்கள் பூரா ஜெயிச்சிடும். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க, அது மறுபடியும் வந்து வழி நடத்தும், சான்ஸே இல்லை. அதனுடைய ரூட்டே வேறு. அதே மாதிரி இந்த ஜாதகனுடைய லைஃப்பில் எல்லாமே நீ சக்ஸஸ் ஆகும். பாதுகாப்புக்கு ஒரு பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம், வலதுகை மோதிரம் போட்டிருக்கா? இல்லைங்க சார். வலதுகை மோதிரம் போட்டு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இப்போ என்ன சொல்லுது குட்டி? மறுபடியும் படிக்கிறீங்களா? குட்டி வந்து இப்போ யூபிஎஸ் தான் பண்ணிட்டு இருக்குது. எங்கள் தொழிலுக்கு வரமாட்டேன்ருச்சு. சரி. நான் வந்து எனக்குன்னு சுயமாக ஒன்று இருக்கேன்னு இப்போ யூபிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் தான் படிச்சு அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிக்கிறோம். மறுபடியும் படிக்காது. யூபிஎஸ் முடித்தோடனே ஜாப்புக்கு அல்லது ஃபாரினுக்கு அந்த கடல் கடந்து போயிடும். சரி. அவனுடைய ஸ்டாரே வேற. சரி, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு என்ன நீங்கள் பேர் வைக்கும் போதே எனக்கு தெரியும் அவன் ஃபியூச்சர் செட்டில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்ததுனால 24 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இடம் உங்கள்கிட்ட அது அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே அவன் தான் முடிவு எடுத்துக்குவான். எது ஒன்றுமே தனக்கு தானே முடிவெடுத்து பேசுவான். அதனால இப்போ அவன் எடுத்துக்கிற முடிவு கரெக்டாக இருக்குமான்ற தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் உங்ககிட்ட நான் இதையே கேட்டேன். நான் கண்டிப்பா மறுபடியும் டபுள் டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரியே வந்து அவரோட ஃபியூச்சர் இன்னும் நல்லபடியா இருக்கும். அதவே ஃபாலோ பண்ணுங்க.